வைத்த வார்த்தை நினைவிருக்கும், மண்ணில் எங்கும் முற்கள் நிறைந்திருக்கும், தடைகள் எதையும் மகனே வென்று வா, தலையே நிமிந்து பகையை கொன்று வா. வீரா தீரா மின்னல் வாழ்வீசும் கரிகாலா, வீரா வீரா கண்கள் ஆழ்த்தாக்கும் குருவாலா, வீரா தீரா மின்னல் வாழ்வீசும் கரிகாலா, வீரா வீரா கண்கள் ஆழ்த்தாக்கும் குருவாலா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ரோப்ளாக்ஸில் டெட் ட்ரையல்ஸுக்கு மறுபடியும் வந்துட்டோம். ஐ ஆம் பேக் அப்படின்னு வந்திருக்கோம். இன்றைக்கி பாருங்கள், இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணும், நம்ம யாருன்னு காட்டுறோம். அப்புறம் இந்த பாண்டு பார்த்தீங்களா, 18 வந்துடுச்சு நமக்கு. ஃபஸ்ட்டு 0 இருந்துச்சு நேற்று லாகின் ஆகும்போது, உள்ளே வரும்போது. நம்ம நேற்று அந்த ஏதோ வந்துச்சு, என்னது சேலஞ்சு கில் 5 அவுட்ல, அது வந்து முடிச்சதால் வந்துச்சு போல் கைஸ் இது. ஓகே 18 பாண்டு கிடச்சிருக்கு கைஸ் இந்த ஒரு சேலஞ்சு முடிச்சதால். அப்புறம் நம்ம ஒரு பாண்டு ஏதோ எடுத்தோம்ல, எங்கே எடுத்தோம் தெரில, ஏதோ பாண்டு எடுத்தோம், அதில் கொஞ்சம் கிடச்சிருக்குது. அந்த கடைசியில் பாண்டு எடுத்தோம்ல, அதில் கிடச்சிருக்குது. ஓகே இப்போ நம்ம மறுபடியும் உள்ளே போவோமா? உள்ளே போகலாம் கைஸ். வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு, பொட்டிக்குள்ளே போனப்பா இங்கே வந்துட்டேன்னு சொல்லு. அப்படி தான் இருக்குது நம்மளோட நிலமை. ஓகே அதை விடுங்க. ஓகே கோல்டு பாரை முதல்ல போய் செல் பண்ணிடுவோம். ஓகே 50 ரூபா எடுப்போம், கோல்டு பாரை செல் பண்ணுவோம். ஓகே செல் பண்ணியாச்சு, 50 ரூபா எடுத்துப்போம். ஓகே கைஸ், அது என்னடா நிலமை உனக்கு என்ன? போன வாட்டியே ரொம்ப அசிங்கமாக 80,000 கிலோமீட்டரில் போயிட்டு 80 கிலோமீட்டரில் போய் செத்துட்டோம். அதனால் இந்த வாட்டியும் அந்த அசிங்கப்பட நான் விரும்பலை. அதனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம யாருன்னு கம்பேக்கை காட்டிட்டு, நம்ம கம்பேக்கை கொடுத்துட்டு தான் நம்ம இந்த டைலாக்லாம் சொல்ல போகிறோம். ஓகே இதுவும் ஃபியூல் தான், இதையும் எடுத்து நம்ம போட போகிறோம். இதையும் ஃபியூல் தான், நான் எதுக்கு இதை விடணும்? இந்த பேப்பரும் ஃபியூல் தான், நல்லா அதையும் எடுத்து போட்டுருவோம். ஓகே இந்த 3 கோல் எடுத்துப்போம். 1 2 3 வாங்கிப்போம் 60 ரூபா. ஓகே மீதி 10 ரூபா இருக்குது. இந்த 10 ரூபாய்க்கு பேண்டேஜ் வாங்க போகிறோம் கைஸ். இந்த 1 ரூபா கூட மிச்சம் வைக்கக்கூடாது, மொத்தமாக வழிச்சு நாக்கிடணும். அதுதான் கைஸ் நம்மளோட பாலிசி. ஓகே கைஸ் பட்டுன்னு போவோம். பட்டுன்னு போயிட்டு புட்டுன்னு வந்துடுவோம். ஓகே பட்டுன்னு டாக்டரில் போயிட்டு ஒரு பேண்டேஜ் வாங்கிப்போம். ஓகே 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 பேண்டேஜ் ஒன்று தான்ப்பா தம்பி. ஓகேப்பா. ஓகே பிக்கப்பு. ஓகே பேண்டேஜ் இருக்குது. இப்போ நம்ம நடுவில் எங்கேயா ஹெல்த்து கம்மியாச்சு, இந்த அவுட்லலாம் வந்து அடிச்சானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், பட்டுன்னு பேண்டேஜ் எடுத்து போட்டுருப்போம். அதுதான் பாலிசி, வாட்டர் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டைனுக்கு வந்தாச்சு. கோல் அந்த பேப்பரையும் போட்டுருவோம். 1 2 3 கோல். இப்போ அந்த பேப்பரு என்னடா இவ்வளோ கம்மியாக ஏறுது, கோல்லாம் அவ்வளோ இதுவாக ஏறுது. ஓகே கைஸ் இப்போ பட்டுன்னு உள்ள நம்ம முன்னாடி நவுத்திடலாம் வண்டியை. ஓகே வாங்க போவோம். ஓகே 300 மீட்டர் வந்தாச்சு, 400 மீட்டர் வந்தாச்சு. ஓகே 1000 மீட்டர் வர போகிறோம். ஓகே 1 கிலோமீட்டர் வர போகிறோம். 1 கிலோமீட்ரு. ஓகே வண்டி எடுத்துன்னு 1 கிலோமீட்டர் போக போகிறோம். 1 கிலோமீட்டர் வந்துட்டோம் கைஸ். ஓகே இவ்வளோ சீக்கிரமாக 1 கிலோமீட்டர் வந்துட்டோம். 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். தெரியாதா கைஸ்? எனக்கு தெரியும் கைஸ், உங்களுக்கு தெரியும்னா தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே பட்டுன்னு போய்டுவோம். அங்கே பாருங்கள் 2 உல்ஃப் வருது. இந்த உல்ஃபெல்லாம் இப்போ தான் நான் பார்க்குறேன், போன மேட்ச்லாம் பார்க்கவே இல்லை. ஓகே கன்னு சுமித்து கைஸ், கன்னு சுமித்து. அதான் கன்னு சுமித்து தான் இது வந்துட்டு எல்லோ கலர் பில்டிங்னா கன்னு சுமித்து. உள்ளே வந்துட்டு கன்னு இல்லைனா ஆமோ இருக்கும். அப்புறம் வெள்ளை கலர் பில்டிங்னா டாக்டரு. அப்புறம் கிரே கலர் பில்டிங்னா ஜெனரலு ஸ்டோரு. அதெல்லாம் நான் வந்துட்டு நோட் பண்ணிக்கினேன் கைஸு போன மேட்ச் விளையாடும் போது. உள்ளேருந்து வரான் பாருங்க. ஏய் தம்பி ஏதோ வராங்க கைஸ், ஓடி வராங்க கைஸ். நானும் பவர் ஸ்டார் தாண்டா அப்படின்னு வராங்க கைஸ். வாடா தம்பி, வரான் பாரு, நானும் பவர் ஸ்டார் தாண்டா. நான் வெளிலப்படா தம்பி. வேறு யார்? வேறு ஒன்றும் இல்லையா? ஓகே கைஸ் ஆக்ஷன் போல்ட் ஆக்ஷன் ரைஃபிளாங்க கைஸ். ஓகே ஸ்டார்டிங்லேயே ரைஃபிள் வந்துச்சு. வேறு லெவல் கேஸ். ஸ்டார்டிங்லேயே ரைஃபிள் கேச்சிச்சு. ஷார்ட் கன் எடுத்துக்கும். இந்த சேர் எடுத்துன்னு போய் வெல்டு பண்ணிடுவோம். இது ஒரு 5 ரூபா தேரும். இந்த சேர் எடுத்துன்னு போய் செல் பண்ணி விட்ருவோம். ஓகே
ஓகே. இது சாக்கில் போட்ட வேணாம். அப்படியே கையிலேயே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாச்சு. இப்போ போய் நம்ம வந்துட்டு ட்ரெயினில் வெல்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பட்டன் போயிட்டு ட்ரெயினை ஏற்றுருவோம். ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி லைக் பண்ணலாம், லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரேன் கைஸ். ஓகே, இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா வேறு எதுவுமே நான் லூட் அடிக்கல, அப்படியே தான் வந்துட்டு இருந்தேன். ஏன்னா நைட் ஆயிடுச்சு, அதனால் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டேன். ஓகே கைஸ், இப்போ இந்த சேரை போய் விற்று 5 rupees எடுத்துப்போங்க கைஸ். பட்டுனேன். இந்த வீடியோவில் நிறைய இடத்துல நான் வந்துட்டு கட் பண்ணி தான் போட்டிருப்பேன். ஏன்னா வீடியோட லென்த் வந்துட்டு செம்ம அதிகமாகிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 hours போயிடுச்சு வீடியோட லென்த்து. அதனால தான் ஃபுல்லாக கட் பண்ணி போட்டேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னடா ஃபுல்லாக கட் பண்ணிகிட்டே இருக்கானேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தான் வீடியோட லென்த்தை சின்னதாக தரணும் தான் கட் பண்ணேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு புரியலன்னா, நான் கட் பண்ணி போட்டதால் இந்த வீடியோ புரியலன்னா இந்த சேனல்லே நான் வந்துட்டு வீடியோ போட்டிருப்பேன். பார்ட் 1 அதில் வந்துட்டு 80,000 கிலோமீட்டர் வரைக்கும் போயிருப்பேன். அதை வந்துட்டு நீங்கள் பாருங்கள். அதில் வந்துட்டு என்ன ஒன்று கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அப்போ வந்துட்டு நான் அதில் வந்துட்டு கட்லாம் பண்ணாமல் கிளியராக போட்டிருப்பேன். அதை பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும் கைஸ். அந்த வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஏன்னா அந்த வீடியோவில் தான் நான் எல்லாமே பண்ணியிருப்பேன். நான் ஒன்றுமே தெரியாமல் தான் வந்திருப்பேன் அந்த வீடியோவில். ஆனால் நான் வந்துட்டு கடைசி வரைக்கும் போயிருப்பேன் கைஸ். அதில் என்ன ஆச்சுன்னு எங்கள் வீடியோவை போய் நீங்களே பாருங்கள். கடைசியில் அது உங்களுக்கே தெரியும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்துட்டு ஏதோ ஹார்ஸ் இருக்குது என்னன்னு பார்த்தேன். சரி, ஹார்ஸ் மட்டும்தான் இருக்குது, பின்னாடி ஷெரீஃப் இருக்கானான்னு பார்த்தேன். ஷெரீஃப் இல்லை கைஸ். ஷெரீஃபுன்னா அவுட்லா கைஸ். அவுட்லாவை தான் ஷெரீஃபுன்னு சொல்லிட்டு இருக்கேன். வெள்ளையும் ஹார்ஸ் தான் இருக்குது. அந்த அவுட்லா பசங்க இல்லை. ஓகே, அவுட்லான்னு சொல்கிறதுக்குள்ள கௌபாய்னு சொல்லிக்கிறான். பார்க்கறதுக்கு கௌபாய் மாதிரி தானே இருக்கானுங்க. ஆமாம், அவனுங்க ஹார்ஸ் வச்சுட்டு தான் வரானுங்க. ஆனால் அவனுங்களை எதுக்கு கௌபாய்ன்னு சொல்கிறாங்க? ரியல் லைஃப்பில் இல்லை. இந்த கௌபாய் கேரக்டரே கான்செப்டே எனக்கு புரியல கைஸ். அவனுங்க ஹார்ஸ் வச்சுட்டு வரானுங்க, அப்படியே அவனுங்களை கௌபாய்ன்னு சொல்கிறாங்க. கவு வச்சுட்டு வந்தால் தானே கௌபாய்ன்னு சொல்லுவாங்க. இந்த டவுட் உங்களுக்கு இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இந்த டவுட்டோட ஆன்சர் யாருக்கா தெரியணும், அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டு போயிட்டுருக்குது. அப்படியே கிடைக்கிற ஜாம்பிஸ்ல எடுத்து ஃபியூலில் போட்டுடலான்னு இருக்கிறேன். ஏன்னா கிடைச்சது எனக்கு 5 ரூபா தான் கைஸ் கிடச்சிச்சு. என்ன பண்ணுறது, 5 ரூபா வச்சுன்னு ஒன்றுமே பண்ண முடியல. 5 ரூபா வச்சுன்னு சல்லி என்னது ஒரு பேண்டேஜ் கூட வாங்க முடியாது. சல்லி பைசாவுக்கு உதவாது அது. ஓகே, நம்ம போயிட்டு இந்த ஜாம்பிஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபியூலில் போட்டுருவோம். 3 ஜாம்பிஸ். இதை வச்சு நான் என்ன கைஸ் பண்ண முடியும்? ஓகே, இந்த 3 ஜாம்பி வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஜாம்பி இருக்குதா போய் தேடுவாங்க கைஸ். எக்ஸ்ட்ராவாக ஜாம்பி வச்சுருக்கீங்களா தம்பிங்களா? தம்பிங்களா எக்ஸ்ட்ரா ஜாம்பி ஆனால் சுட்டு வச்சிங்களாடா ஐயோ, யாரையும் சொல்ல கைஸ். அவனுங்க கைஸ், என்னடா வேலையை ஒழுங்காக பார்க்க மாட்டீங்களா? சுடுறதுதான்றவங்க வேலை. வானுங்க, அப்படியே வீடியோ போடுறது தானே என் வேலை. நான் கரெக்டாக வீடியோ போட்டேன். நீ என்ன சுட மாட்டேறே தம்பி? சுடுறா. ஓகே, ஜாம்பி வந்து தானே அவன் சுடுவான். ஜாம்பியே 3 ஜாம்பி தான் வந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஓகே கைஸ், 3 ஜாம்பி போட்டது இவ்வளோ தான் ஃபியூல் ஏறி இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபியூல் வேணும். ஃபியூல் இருந்தால் தான் வண்டி எடுக்க முடியும். சரி விடுங்க, போகிற வழியில் எதாவது வீடு இருந்துச்சுன்னா அதில் எடுத்துகிட்டு நம்ம வண்டி எடுத்துடலாம். ஓகே கைஸ், ஓகே ரெக்கார்டிங்னா செக் பண்ணிக்கினேன். ஒரு 10 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் ரெக்கார்டிங் இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம செகண்ட் வீட்டுக்கு வந்தாச்சு. வர வழியிலலாம் கட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த வீடு வந்துட்டு டாக்டரு வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கானுங்க பாருங்கள், வெள்ளை கலரில். அப்படியே தெரியலையா டாக்டர்னே? ஓகே, நம்ம பட்டுன்னு போயிட்டு இந்த வீட்டை லூட் வச்சிடலாம். உள்ளே வந்துட்டு பேண்டேஜ் நிறையா இருக்கும், ஸ்னேக் ஆயில் இருக்கும். ஏன்னா டாக்டரில் ஸ்னேக் ஆயில் இருக்கும். செத்துப்போ தம்பி செத்துப்போ. ஓகே, செத்துட்டான். ஓகே, அடுத்து வேறு யார்? வாங்கடா கை பிள்ளைங்களா, வாங்கடா, முடிச்சு விட்றாங்க இன்னைக்கு, வாங்கடா. ஐயோ, 2 பேர் வரானுங்களா? இவன் யார வெறி கொண்ட வேங்கியா வரான்? தம்பி வேணாம்ப்பா. ஐ எம் குட் ஃபேமிலி. ஐ எம் ஃப்ரம் குட் ஃபேமிலி. ஐ நோ இங்கிலீஷ். ஐ நோ வெரி வெல். ஓகே, செத்துட்டான். நான் இங்கிலீஷ் பேசுகிறேன், என்னடா இங்கிலீஷ் பேசுகிறான் அப்படின்னு செத்துட்டான். இவன் இங்கிலீஷ் பேசுறது நமக்கும் ஒன்றும் புரிய மாட்டேது, அவனுக்கே புரிய மாட்டேது. அவன் ஏன்டா பேசுகிறான், காது வலிக்குதே அப்படின்னு செத்துட்டான். ஓகே கைஸ், ஜாம்பிஸ் கிடச்சிருக்கு. சொன்ன மாதிரியே பேண்டேஜ் கிடச்சிருக்கு. ஆனால் ஸ்னேக் ஆயில் கிடைக்கல கைஸ். ஆனால் விற்கிறது மட்டும் நல்லா விற்கிறானுங்க. ஸ்னேக் ஆயில் 35 ரூபா வாங்கிக்கோ அப்படின்னு. ஆனால் தர மட்டும் மாட்டுறானுங்க கைஸ். என்ன கைஸ் இது? சதி பண்ணுறானுங்க கைஸ். நல்லா சதி பண்ணி நம்மளை இது பண்ணுறானுங்க. ஓகே, அடுத்த வீட்டுக்கு வேறு போனோமா? அடுத்த வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. ஓகே, ஏறிப்போம். கிடைச்ச ஜாம்பிஸ்லாம் எடுத்து உள்ளே போடுவோம். ஓகே, 1 2 3
எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டாச்சு. கிடைச்சது எல்லாமே குப்பை தான். ஓகே கைஸ், அடுத்த வீட்டுக்கு போவோம். அடுத்த வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இருங்க. ஓகே, அடுத்த வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ அடுத்த வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே ஷெரீஃப்னு போட்டிருக்குது. ஷெரீஃபில் என்ன கிடைக்கும்னு தெரில. ஷெரீஃபில் வந்துட்டு இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். கன்னு, அப்புறம் ஆமோ அதெல்லாம் கிடைக்கும். அது ஏன்னா எல்லா ஷெரீஃப்லேயுமே அந்த 100 இருக்கிற ஆமோ இருக்குது கைஸ். அது வந்துட்டு பெரிய கன்று, பெரியம்மா கன்று கேஜிஎஃப்ல வரும் பார்த்தீங்களா, பெரியம்மா கன்று, அந்த கன்று. ஓகே, நமக்கு ஸ்டோன் சார்ஜும் கிடச்சிருக்கு. அப்புறம் வந்துட்டு புக்கு கிடச்சிருக்கு, எடுத்துப்போம். ஸ்டோன் சார்ஜ் கீழே போட்டேன்னா அது எடுத்துப்போம். ஓகே, இப்போ பட்டன் போயிட்டு அங்கே யாரா நிற்கிறா? ஐயோ, அவுட்லா போல கைஸ், அவுட்லா. ஐயோ, ஓடிடுவோம் கைஸ். அவனுங்க வேற வெறிக்கொண்டவன் எங்கேயா தொத்திட்டு வருவானுங்க. அப்புறம் நமக்கு தான் டேஞ்சரு, ஓடிடுவோம். ஓகே, முன்னாடியே டாக்டர் இருக்குது. ஓகே, போவோம். அங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல இதெல்லாம் உள்ளே போட்டுருவோம். ஸ்டோனு இங்கே வாப்பா தம்பி, ஸ்டோனு இதை இங்கே வெல்டு பண்ணிடுவோம். ஓகே, ஏன்னா கையை மட்டும் மேடு பண்ணாமல் வச்சுருக்குறாங்க கைஸ். இங்கே பாருங்களேன், கை மட்டும் அதில் இல்லை, ஆனால் மற்றது எல்லாமே இருக்குது. ஓகே கைஸ், இப்போ டாக்டருக்கு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு போயிட்டு இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஜாம்பிஸு வாங்கடா ஸ்பீடா, நீங்கள் தானே எனக்கு வேணும். எனக்கு வந்துட்டு அந்த கோல் அதெல்லாம் கூட வேணாம். ஏய், ஜாம்பிஸே இல்லை, 2 கோல்டு பாரு, ஸ்னேக் ஆயிலு, பேண்டேஜு, 5 பேண்டேஜ். எப்புட்றா எம்மா காய்ஸ், ஒரு ஜாம்பி கூட இல்லை, ஆனால் உள்ள 2 கோல்டு பார் இருக்குது கைஸ். இது வரைக்கும் நான் 2 கோல்டு பார்லாம் எடுத்ததே இல்லை. ஃபஸ்ட்டு செக் பாயிண்டில் இருக்கிற அந்த ஒரு கோல்டு பார் மட்டும் தான் நான் எனது டச்சே பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கோல்டு பாரே பார்த்ததே இல்லை கைஸ். இப்போ தான் கைஸ் நிஜமாக ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட் அடித்து இப்போ தான் கைஸ் நான் பார்க்குறேன் அந்த கோல்டு பாரை. ஓகே கைஸ், ஃபஸ்ட் டைமாக 2 கோல்டு பார் நமக்கு கிடச்சிருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் செல் பண்ணி நிறையா கோலை வாங்குவோம், ஜெயிக்கிறோம், கடைசி வரைக்கும் போகிறோம். ஆனால் நமக்கு மெட்டல் ஷீட்டு வேணும். ஆனால் இதை வச்சு கோல்லாம் நான் வாங்க போகிறதில்ல. இதை வச்சு என்ன வாங்குதுன்னு பார்ப்போம். முதல்ல எல்லாத்தையும் செல் பண்ணி என்ன காசுலாம் நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் பார்ப்போம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நைட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அப்போவே வந்துட்டு மணி வந்துட்டு 5 என்னமோ இருந்துச்சு. நைட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இது என்ன கேமரா ஃபோட்டோ எடுக்குமா என்ன? ஐயோ, நீட்டுச்சு கைஸ், என்ன நைட்டுன்னு தெரியலையே. ஓகே, ஃபோட்டோ எடுத்துச்சு. ஓகே, என்ன நைட்டுன்னு தெரில, ப்ளூ கலரில் இருக்கே, தண்டராக இருக்குமோ? ஐயோ, தண்டர் நைட்டு கைஸ், தண்டர் வரும் கைஸ். கிளம்பிடலாமா? இருங்க, இந்த கோல்டையும் வெல்டு பண்ணிடுவோம். நம்ம கூட எவனும் இல்லை, அதனால் எவனும் நம்மளோட கோல்டு பாரை திருட மாட்டான். நம்ம மட்டும் மேன் ஆர்மினால எவனும் திருட மாட்டான் நம்மளோட கோல்டை. ஓகே, நம்மளோட கோல்டு எடுத்து இங்கே வெல்டு பண்ணிடுவோம். தண்டர் வந்து மண்டையில் அடிச்சிட்டு போகுது, அதனால இங்கே வெல்டு பண்ணிட்டு ஓடிடுவோம் கைஸ். ஓடு ராஜா, ஓடு வண்டி ஓடு ராஜா, ஓடு ராஜா. ஓகே கைஸ், நான் அடுத்து செக் பாயிண்ட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், செக் பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில் எனக்கு இந்த ஏதோ பில்டிங் இருந்துச்சு. இந்த பில்டிங் வந்துட்டு நான் ஆல்ரெடி யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அது உள்ளே வந்துட்டு ஏதோ பண்ணுவாங்களே அப்படின்ட்டு நான் வந்துட்டு நினச்சேன். பட்டு இந்த பில்டிங் பார்த்தோன்னே வந்துட்டு தோணுச்சு, இதை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, யூடியூப் ஷார்ட்ஸில் தான் தோணுச்சு. சரி, உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஆனால் உள்ளே போய் ஏதோ பண்ணுவாங்க கைஸ், இந்த பில்டிங்கை மறந்துட்டேன் கைஸ். ஆனால் உள்ளே போய் என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம போய் உள்ளே போய் பார்த்துருவோம். காலையில் ஆகட்டும்னு வெயிட் பண்ணேன் கைஸ். சரி, காலையில் ஆகட்டும். 5 மணி ஆகிடுச்சு. ஓகே, 5 மணி ஆகிடுச்சு, பட்டுன்னு வெளில போயிடுவோம். ஓகே, வெளில போயிடுவோம் கைஸ். ஓகே, பக்கத்தில் தான் டவுன் இருக்குது. டவுன் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தேன், ஒரு 5 மீட்ரு 50 மீட்ரு வந்தேன். இது இருந்துச்சு. சரி, ஓகே, ஜாம்பி ஐ பட்டுன்னு ஓடி வந்தான் பாருங்க. ஐயோ, இது இவனை ஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கன்னை கீழே போட்டேன். இந்த ஸ்டோர் ஆகிட்டு. ஓகே, யாரு கிட்டேன் நம்மெல்லாம் யாரு கன்னை வச்சு சுடுவோம் பார்த்துக்கோ. ஏறாம தம்பி, வெளில வாப்பா தம்பி, வெளில வா யாருன்னு பார்த்துடலாம். நீ நான் பார்த்துடலாம், வா. வரானே சும்மா சொன்னாடே, அது இப்படி ஓடி. ஓகே, சுட்டாச்சே. நீ கிளம்பு தம்பி, கிளம்பு காற்று வருது, கிளம்பு. ஏய், ஸ்லோ ஜாம்பி, ஸ்பீடு ஜாம்பியே சுட்டு முடிச்சிட்டான். ஸ்லோ ஜாம்பி இவனுங்களாம் என்னது கைஸ், வேஸ்ட் ஆஃப் டைம். பட்டு நியூஸ் பேப்பர் சேர்லாம் கலெக்ட் பண்ணிடுவோம். எங்கள் ஃபர்னிச்சர்லாம் இந்த ஃபர்னிச்சர் வந்துட்டு இந்த பில்டிங்கு பக்கத்துலேயே இருக்குது, அதான் சொன்னேன். ஓகே கைஸ், இது இங்கே இருக்க எல்லாத்தையும் எடுத்துருவோம். எல்லாத்தையும் எடுத்து ட்ரெயினில் வெல்டு பண்ணிடுவோம். ஓகேவா, ட்ரெயினில் வெல்டு பண்ணிடுவோம் கைஸ். ஓகே கைஸ், எல்லாத்தையும் ட்ரெயினில் வெல்டு பண்ணியாச்சு. 2 கோல், அப்புறம் வந்துட்டு ஸ்டோன் ஸ்டாச்சு, அப்புறம் சில்வர் ஸ்டாச்சு, அப்புறம் வந்துட்டு ஒரு 3 சேரு, அது இதுன்னு நிறைய குப்பைகள் கிடச்சிருக்குது, ஜங்க்கு. ஓகே, இப்போ இந்த பில்டிங்குள்ளப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தலாம். ஐயோ, அந்த சாம்பியை வேறு தெரியாமல் செத்த சாம்பியை போய் புல்லெட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன். சரி விடுங்க கைஸ், இது உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இது உள்ளே போய் பார்ப்போம்.
கோல்டு பார், கோல்டு பாரு, சில்வர் பாரு, அடுத்து சில்வரு, சூப்பர். அடுத்து இது என்ன போர்ட்டலு, கோல்டு பாரு. இது என்னது, மிஷினு, ஜங்க்கு. இது நல்ல டெக்கரேஷன் மாதிரி இருக்குது, இது ஸ்டோர் பண்ணிப்போம். வெயிட் பண்ணுங்கள். அங்கே வெளில வந்துட்டு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அது நமக்கு வேணும். இருங்க, அது ஸ்டோர் பண்ணிட்டு. இது என்ன, லைட்னிங் ராடா, இது எடுத்துக்குவோம். ஓகே ஓகே. இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு இன்னொரு ரைட்டிங் ராடு. இது வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் கைஸ். வேர்வொல்ஃப் பாடி ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணோம், பாடி ஃபுல்லாக வேர்வொல்ஃபு. அப்புறம் வந்துட்டு மண்டையில் மட்டும் ஏதோ மூளை வந்து இருக்கும். இதை வந்துட்டு ஃபிட் பண்ணிட்டு நம்ம ஒரு லிவர் இருக்கும், அதை ஆன் பண்ணு வச்சுக்கிறேன். இந்த காலை போட்டு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். டேக் பண்ணி இங்கே வச்சோன்னா அது ஃபிட் ஆகிடும். இது மாதிரி மொத்த உடம்பையும் ஃபிட் பண்ணிவிட்டு தலைக்கு வேர்வொல்ஃப் தலைக்கு பதிலாக இந்த மூளை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு மூளை இருந்துச்சு, அதை வச்சுட்டு இந்த லிவர் ஆன் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வெளில இருந்து ஜாம்பிஸ் வரும் கைஸ். இந்த பிரெயின் வேல்யூபிளா எடுத்துப்போங்க கைஸ். இந்த பிரெயின் தான் வேர்வொல்ஃப் மண்டைக்கு பதிலாக இந்த பிரெயின் வச்சுப்பாங்க. அதை வச்சாங்கன்னா ஜாம்பிஸ் மலையே வரும். எல்லாத்தையும் சுட்டு முடிச்சோன்னே நீங்கள் கடைசியில் 80,000 கிலோமீட்டரில் ஷெரீஃப் வர மாட்டான். ஷெரீஃப் இல்லை, ஜாம்பிஸ்க்கு வரமாட்டாங்க. அந்த இவனுங்க அவுட்லாவும் இந்த பிரெயினும் வருவான். இந்த பிரெயின் வச்சிருக்கால இவன் வந்து ஒருத்தன் மட்டும் தான் வருவான், நிறைய பேர்லாம் வரமாட்டான். அந்த ஒருத்தனே வெறிய அடிப்பாங்க கைஸ். நெருப்பு விடுவான், அந்த லைட்னிங் விடுவான், ஒரே அடியிலே முடிச்சிருவான். அதுக்கு ஒரு கன்று வேறு தருவாங்க, அந்த கன்று வச்சு அடிப்பான். ஓகே, இந்த பேரல் எடுத்து உள்ளே போட்டுருவான். ஓகே, லைட்னிங் ராடு எடுத்து மேலே ஃபிட் பண்ணிடுவான். மேலே ட்ரெயின் மேலே ஃபிட் பண்ணிடுவான். இன்னொன்று கிடச்சிச்சு லைட்னிங் ராடு, அதையும் எடுத்து மேலே ஃபிட் பண்ணிடுவோம். ஓகே, ஃபிட் ஆகிடு தம்பி. ஐயோ, ஓகே ஃபிட் ஆகிடுச்சு. ஓகே சூப்பர். வேறு என்ன இருக்குது, ஸ்ட்ரேஞ்சு மிஷினா, இது வந்துட்டு டெக்கரேஷன் ஐட்டம் போல். இதை வந்துட்டு இங்கே ஃபிட் பண்ணிடுவோம். கோல்டு பார் இதையும் ஃபிட் பண்ணிடுவோம். இதுவும் ஃபிட் பண்ணிடுவோம். இங்கே வேறு என்ன, இதையும் ஃபிட் பண்ணிடுவோம். அப்படியே வெல்டு வேறு கோல்டு பார் ஃபிட் பண்ணிடுவோம். 4 கோல்டு பார், 2 சில்வர் பாரு, அப்புறம் ஒரு பிரெயின். இந்த பிரெயின் எவ்வளோன்னு தெரில. ஓகே கைஸ், இப்போ நான் டேரெக்டாக செக் பாயிண்ட்டுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம செக் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ கோல்டு பாரு, சில்வர் பாரு எல்லாத்தையும் விற்று எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். அப்படியே இந்த பிரெயினையும் விற்றுடலாம். இந்த ஸ்ட்ரேஞ்ச் மிஷினை விற்க வேணாம் கைஸ், இது ஜங்க்கு தான், ஆனால் விற்க வேணாம். இது வந்துட்டு டெக்கரேஷன் ஐட்டம்ஸாக இருந்துட்டு போட்டோம் கைஸ். ஓகே, ஐயோ சுடுறானுங்க, அது ஒன்றும் இல்லை, இந்த ஜாம்பி நைட்டு தான் சுட்டுட்ருக்கானுங்க. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு ஃபியூலில் போட்டுருவோம். ஓகே ஜாம்பி, கோலு, ஓகே பேப்பரு எல்லாத்தையும் ஃபியூலில் போட்டுருவோம். ஓகே, அன்வெல்டு கிளிக் பண்ணால் அன்வெல்டு ஆக மாட்டேது கைஸ். என்ன கைஸ் அன்வெல்டு ஆக மாட்டேது, ஓகே எடுத்தாச்சு. ஓகே, கீழே போய் இந்த நியூஸ் பேப்பர் எடுத்துருவோம். கோல் எடுத்தாச்சு. ஓகே, டார்ச் இங்கே இருக்கட்டும், டார்ச்சை ஃபியூலில் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த பிரெயினில் இருக்க கண்ணு வேறு என்னையே பார்த்துட்டு இருக்குது கைஸ், ரொம்ப காண்டாக இருக்குது. ஓகே, முறைக்குது என்னை பார்த்து. அவங்க சேர்லாம் தூக்கி ஃபியூலில் போட்டுருவோம், ஃபியூல் தானே இதுவும். ஓகே, சேரு எடுத்துக்கோ, இந்த சேரையும் எடுத்துக்கலாம், தூக்கி ஃபியூலில் போட்டுருவோம். 1 2 3 அவ்வளோதான். ஓகே, சில்வர் பார் எடுத்துப்போம். ஓகே, இந்த பிரெயின் எடுத்துப்போம். அப்புறம் இந்த 2 டீ பாட்டு, வேஸு தானே அது, டீ பாட்டு வேஸு, அது எடுத்துப்போம். ஓகே, கீழே வந்துச்சு, பிரெயினும் வந்துச்சா, ஐயோ பிரெயின் எடுத்துப்போம். ஓகே, டீ பாட்டு எடுத்துப்போம், வேஸு எடுத்துப்போம். ஓகே, இப்போ எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ போயிட்டு ட்ரேடிங் போஸ்ட்டில் செல் பண்ணுவோம். பாருங்கள் எத்தனை ஜாம்பியை சுடுறானுங்க. எனக்கிட்ட ஃபியூல் இல்லாத போதெல்லாம் 2-3 ஜாம்பியை சுட்டுட்டு, இப்போ ஃபியூல் ஃபுல்லாக இருக்கும்போது இத்தனை ஜாம்பியை சுடுறீங்களா சூப்பரா எப்பட்றா சூப்பர்ரா. கை தட்டி சிரிக்கிறான். ஃபியூல் இவனுக்கு ஃபுல்லாக இருக்கடா, நிறைய ஜாம்பிஸை சுடுங்கடா அப்படின்றானுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 ஜங்க்கு அது சேல் பண்ணிடுவோம். இப்போ வந்துட்டு அடுத்து வந்துட்டு இந்த பிரெயின் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த பிரெயின் நம்மளே பார்த்துட்ருக்கு. எவ்வளோ நீன்னு பார்த்துட்டு 250 கைஸ். எப்பட்றா இந்த ஒரு மூளைக்கு மூளை அதனாலயா? ஓகே 250 தந்துட்டானுங்க கைஸ். இன்னைக்கு என்ன லக்குன்னு தெரியலையே, வேற மாதிரி. ஓகே, இங்கே ஒரு 50. ஐயோ மழையே பொரியுது, காசு மழையே பொரியுது. 300க்கு மேலே சேர்த்துருவோம் போலையே. ஓகே, இன்னொரு 50, இன்னொன்று 50 தான். 4 கோல்டு எடுத்தோம்ல, அதுதான்
515 கைஸ். வேற மாதிரி இந்த ஜாம்பிஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபியூலில் போட்டுருவோம். ஃபியூல் ஃபுல்லாக தான் இருக்குது, ஆனாலும் ஃபியூலில் போடுவேன் கைஸ். என்ன இந்த ஜாம்பிஸ் இங்கே இருக்கிறது பார்த்தா அப்படின்னு எனக்கு சிரிப்பானுங்க. எனக்கு ஃபியூல் ஃபுல்லாக இருக்குது, அதனால் இந்த ஜாம்பிஸ் சும்மா தான் இங்கே கிடக்கும் அப்படின்னு. இப்போ நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபியூலில் இதையும் போட்டுருவேன் கைஸ். ஏன்னா ஃபியூல் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பிட்டு இருக்குது, அதை ஃபில் பண்ணுறதுக்காக போடுறேன் கைஸ். அப்போ நம்ம ஆமோவும் வேணும், இந்தக்கு ரைஃபிளுக்கு ஆமோவும் வேணும், அதுவும் வாங்கிடலாம். ஓகே, ஜாம்பிஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபியூலில் போட்டுருவோம் கைஸ். இப்போது சிங்கப்பூரில் நடந்து வர்றான் செல்ல பேராண்டி, இவனை சீண்டி எவன் தாங்க மாட்டான் செல்ல பேராண்டி, எல்லாம் தாங்கு தேடி போட்டு வாங்க. இந்த சில்வர் சாத்து வேறு இருக்கா, இது எடுத்துப்போம். ஸ்டோன் சாச்சும் எடுத்துப்போம். ஓகே ஓகே, இப்போ பட்டன் போய் சேல் பண்ணிட்டு வந்துடுவோம். சில்லா தாங்கு திருப்பி போட்டு வாங்க. சில்லா தாங்கு திருப்பி போட்டு வாங்க. இல்லை 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 இல்லை. ஓகே ஓகே, ஸ்டோன் சாச்சும் 5 ரூபாவா? என்னடா மரியாதை கொடுக்க மாட்டேறீங்களா ஒரு சிற்பிக்கு? 5 ரூபா தரீங்களேடா போயும். ஓகே, இந்த சில்வர் சாச்சு 20 ரூபா. ஓகே, இப்போ 540 இருக்குது கையில். இப்போ போயிட்டு கோல் மெட்டல் சீட்டு எல்லாத்தையும் வாங்கிடுவோம். பேசாமல் போன வாட்டி பண்ண மாதிரியே கடைசி வரைக்கும் போகிற இது ஃபியூலு வாங்கிடுவோம். ஓகே, எல்லாம் வாங்க முன்னாடி கொஞ்சம் ரைஃபிள் ஆமோ வாங்கிடுவோம். இந்த போல்ட் ஆக்ஷன் ரைஃபிள் ரெண்டுத்துக்கும் ஒரே ஆமோ தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், செக் பண்ணிடுவோம். 4 ஆமோ வாங்கி போடுவோம். எல்லாத்துக்கும் ஒரே ஆமோன்னு தான் நினைக்கிறேன். இதுவும் ரைஃபிள் தானே போட்டிருக்கு, இல்லைனா இதுக்கு என்ன ஆமோ, ரிவால்வர் ஆமோவா இதுக்கு போட முடியும்? அதனால் ரைஃபிள் ஆமோவை வாங்கிடுவோம். ஏன்னா போல்ட்டு ஆக்ஷனு ரைஃபிள் தான் போட்டிருக்கு. ஓகே ஓகே, 4 வாங்கியாச்சு. ஓகே 96 வந்துச்சு கைஸ். நான் கூட வராதுன்னு நினச்சேன், பயந்தேன். ஓகே வந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம பட்டன் போயிட்டு கோல்லாம் எடுத்துகிட்டு போட்டுன்னு வந்துடலாம். ஓகே, கோல் நிறைய வேணும், அதுக்கு முன்னாடி மெட்டல் சீட்டு வேணும். ஓகே, 480 இருக்குது. எவ்வளோ மெட்டல் சீட்டு? கரெக்டாக 80யா? ஓகே, 480 இப்போ நம்மகிட்ட. இது ஸ்டோர் பண்ண முடியுமா? ட்ராப் பண்ணுவோம். முதல்ல ட்ராப் பண்ணிட்டு ஸ்டோர். ஓகே, ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த கோல்லாம் எடுத்து போடுவோம். ஜஸ்ட்டு பிளேட்லாம் இருக்குது கைஸ் இந்த இடத்துல. நமக்கு எதுக்கு அதெல்லாம், நம்ம உள்ளே உட்காந்து தானே ஜெயிக்க போகிறோம். ஏன்னா உள்ளே உட்காந்து ஜெயிச்சு இது உள்ளே உட்காந்து ஜெயிக்க முடியும்டா அப்படின்னு டெட் ரயில்ஸ்காரனுக்கு காமிக்கிறோம். போன வாட்டி என்னை அவமானப்படுத்திட்டீங்களா? முச்சுடுறேன். பேக்கனடு கோக்குன்னா யாருன்னு பார்ப்பீங்க. ஓகே கேஸ், நம்ம ட்ரெயினில் ஆல்ரெடி ஃபியூல் ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த 3 ஃபியூலா, இந்த 3ஆ, இது வந்துட்டு ட்ரெயினில் ஃபுல்லாக இருக்கா. இப்போ 20ல் இருக்குமா, 30க்கு போயிடலாம். 30லேருந்து 40 போகிறதுக்கு இப்போ 3 வாங்கிட்டோம். இப்போ 40லேருந்து 50 போகிறதுக்கு வாங்குவோம். ஓகேவா? 1 2 3. ஓகே 3. ஓகே, இது 40லேருந்து 50 போகிறதுக்கு 1 2 3. இப்போ 50லேருந்து 60 போகிறதுக்கு ஒரு 3 கோல் வாங்கணும். ஓகேவா? 1 2. ஓகே, அது வாங்கிடுவோம். 3 இப்போ எடுப்போம். 3. ஓகேவா? இது 50லேருந்து 60 போகிறதுக்கு. 60லேருந்து 70 போகிறதுக்கு வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்குது, ஆனால் சாக்கில் இடம் இல்லை. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு அப்படியே வருவோம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ட்ரெயினில் வெல்டு பண்ணிடுவோம். முதல்ல இது கோல்லாம் ட்ரெயின் எப்படி குப்பை மேடு மாதிரி இருந்துச்சு, இப்போ எல்லாத்தையும் எடுத்து செல் பண்ணதால் இப்போ ட்ரெயின் வந்து கொஞ்சம் இது கிளியராக இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஃபுல்லாக ஜங்கு, வேல்யூபிளு, கோல் அது இதுன்னு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ட்ரெயினுக்கு வந்து கிளியர் ஆகிருக்கு. இப்போ வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இங்கே போட்டு விட்டு வெல்டு பண்ணிடுவோம். 1 2 3. ஓகேவா? ஓகே 1. இப்போ 60 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ 60 கிலோமீட்டர் இருக்கா? 60 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் இருக்குது. இப்போ 60 to 70, 70 to 80 வாங்கணும். அதாவது 6 கோல் வாங்கணும் இன்னும் நம்ம. ஓகே இங்கே ஒன்று வெல்டு பண்ணிடுவோம், இங்கே ஒன்று வெல்டு பண்ணிடுவோம். அப்படியே மெட்டல் சீட்டு இருந்தோமா, மெட்டல் சீட்டு வேறு போடணும். மெட்டல் சீட்டு ட்ராப் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஸ்டோர் பண்ணிட்டு ஓகே இந்த மெட்டல் சீட்லாம் எடுத்துகிட்டு ட்ரெயினில் போட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். அப்படியே ஓகே கேஸ், மெட்டல் சீட் எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு ஃபுல்லாக இருக்குது. ஓகே, கரெக்டாக இருக்குது, எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக போட்டேன். சைடில் லைட்டாக தான் கேப் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த லைட்னிங் ராடை எடுத்துகிட்டு கீழே போட்டுட்டு இந்த கடைசி மெட்டல் சீட்டு எங்கே போட போகிறேன்னு நான் சொல்கிறேன் கேஸ். 3 மெட்டல் சீட் போட்டேன், கடைசி மெட்டல் சீட்டு மேலே போட போகிறேன் கேஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, போன வாட்டி மேலேருந்து சுட்டு தான் அந்த ட்ரெயினுக்கு மேலேருந்து கீழே என் மண்டையில் வந்துட்டு அடி வந்துச்சு.
இந்த வாட்டி அப்படி எதுவும் நடக்கக்கூடாது. அதுக்காக நான் வந்துட்டு மேலே மெட்டல் ஷீட்டை போட்டேன். இந்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு வெறியில் இருக்கிறேன். ஜெயிக்கணும்னா ரொம்ப வருத்தமாக போயிடும் கைஸ். ஓகே கைஸ், இந்த லைட்னிங் ராட் எடுத்து அங்கே போட்டுருவோம். ஓகே, வெல்ட் ஆகிடுச்சு. வெல்டு தம்பி வெல்டு ஆகிடுச்சு. ஏன்னா மேலே தான் இந்த இது போட்டோம்ல, அதனால் இது போட வேணாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பட்டுன்னு போயிட்டு ஜென்ரல் ஸ்டோரில் இன்னும் வந்துட்டு 6 கோல் வாங்கணும். 60லேருந்து 70 போகிறதுக்கு, அப்புறம் 70லேருந்து 80 போகிறதுக்கு. ஓகே, 6 கோல் வாங்கணும். ஓகேவா? 1 2 வாங்கிறத வாங்கலையா? ஓகே, வாங்கியாச்சு. இப்போது 3. ஓகே, இப்போ வந்துட்டு 60லேருந்து 70 போகிறதுக்கு, இப்போ 70லேருந்து 80 போகிறதுக்கு இன்னொரு 3 வேணும். ஓகேவா? 1 2. ஓகே, காசெல்லாம் போகுதுன்னுலாம் வருத்தப்பட வேணாம். ஏன்னா நம்மக்கிட்ட தான் நிறைய காசு இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம வாங்கிட்டோம். நம்மக்கிட்ட ஆமாவும் இருக்குது, பேண்டேஜும் இருக்குது, ஸ்னேக் ஆயில் வேணும். அது வந்துட்டு அதெல்லாம் வேணாம் கைஸு. பேண்டேஜ் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். ஓகே, 6 இருக்குது. இப்போ 6 கோல் இருக்கா? இப்போ வந்துட்டு இன்னும் 3 வந்துட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட சாக்கில் இன்னும் 3 எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இது கரெக்டாக இருக்குதா? ஓகே, கரெக்டாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்படியே ஏறி போயிடுவோம். ஓகே, முன்னாடி கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ கோல் எடுத்து சாக்கில் போட்டுப்போம். ஓகே, கோலை எடுத்து சாக்கில் போட்டுப்போம். ஓகே, எடு இருங்க, கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 20,000 போகிறதுக்கு உள்ள ஃபியூல் இருக்குது. அப்புறம் 20,000லேருந்து 30,000 போகிறதுக்கு இந்த 3. ஓகேங்களா? 30,000லேருந்து 40,000 போகிறதுக்கு இந்த 3. 40,000லேருந்து 50,000 போகிறதுக்கு இந்த 3. அப்புறம் நம்ம 6 வாங்கினோம்ல செகண்ட் டைம் போயிட்டு, அது வந்துட்டு 50,000லேருந்து 60,000, 70,000லேருந்து 80,000 அப்படி. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம 30 கிலோமீட்டருக்கு வந்தாச்சு. இப்போ 30லேருந்து 40 போகிறதுக்கு ஃபியூலை போட்டேன். ஃபியூலை போட்டு வெளிலேருந்து கோலையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், எக்ஸ்ட்ரா கோல். இப்போ வந்துட்டு 40,000 போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே, நான் 40,000 வந்துட்டேன். இந்த இடத்துல நான் உள்ளே வரும்போதே ஒரு ஷெரீஃப் வந்துட்டு இறந்துட்டான். ஒரே ஒரு ஷெரீஃப் தான் இருந்தான். அந்த ஷெரீஃப்க்கு மேலே அந்த ஷெரீஃப் வந்துட்டு ஒன்றுத்துக்கு மேலே உக்காந்துருந்தான். கொம்புலாம் இருக்குது. என்னன்னு பார்த்தா யூனிகார்ன் கைஸ். இதுக்கு பேர் யூனிகார்ன்லாம் இருக்கா கைஸ் டெட் ரயில்ஸில்? நானே இப்போ தான் கைஸ் பார்க்குறேன். அதுக்கு மேலே உக்காந்தோடனே டேமா யூனிகார்ன் ஒரு இது முடிஞ்சிச்சு இருக்குது கைஸ். சூப்பரு. ஓகே கைஸ், சூப்பர் கைஸ். டேமா யூனிகார்ன் ஏதோ முடிஞ்சிச்சு இதுக்கு மேலே உக்காந்தோடனே. இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணுற ஃபஸ்ட்டு சேலஞ்சு. இந்த மாதிரி டெட் ரயில்ஸில் இருக்க சேலஞ்ச் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியும் நான் வீடியோ போடுறேன் கைஸ். அதுவும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் உங்களுக்கு வீடியோ. டெட் ரயில்ஸில் நிறைய சேலஞ்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதையும் கம்ப்ளீட் பண்ணி வீடியோ போடுறேன். இப்போ வந்துட்டு இந்த ஷெரீஃப் எடுத்துகிட்டு போய் செல் பண்ணிடலாம். ஷெரீஃப்னே வருது. ஷெரீஃபில் வந்துட்டு இந்த அவுட்லாவை எடுத்துகிட்டு போய் செல் பண்ணிடலாம். ஓகே, பட்டுன்னு போயிட்டு ஷெரீஃபில் இந்த அவுட்லாவை செல் பண்ணிட்டு வந்துடலாம். ஐயோ, யூனிகார்னை போய் முடியுது ஆனால் செம ஸ்பீடாக போகுதுங்க இந்த யூனிகார்னு. நம்ம நார்மல் ஹார்ஸோட ஸ்பீடாக போகுது. நம்ம நேற்று வீடியோவில் பிளாக்கி ஒயிட்டியில் பிளாக்கி வந்துட்டு எனக்கு பிடிச்சிது. அது கூட நம்ம போனோம்ல, அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி ஃபீல் எனக்கு தரல. இது வந்து செம ஸ்பீடாக போகுது. அப்புறம் ஒயிட் கலரில் வாலெல்லாம் பர்பிள் கலரில் மண்டையில் வந்துட்டு கொம்பு இருக்குது. இந்த யூனிகார்னோட அந்த இது யூனிகார்ன்னா மண்டையில் கொம்பு இருக்கும். ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம 50 கிலோமீட்டருக்கு போயிடலாம் கைஸ். ஓகே, நான் 50 கிலோமீட்டருக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல ஃபியூலை போட்டுட்டு அடுத்து 60க்கு போயிடலாம் கைஸ். அப்படியே ஃபியூலை போட்டாச்சு. இப்போ வந்துட்டு 60க்கு போகிறோம். கிளம்பிடலாம் வண்டியை எடுத்துக்கிட்டு. நைட்டு வேறு ரெட் நைட்டு கைஸ். ஓகே கைஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே 60 kmக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே, இப்போ நான் 60 kmக்கு வந்துட்டேன். ஓகே, அடுத்து 70 km அப்படியே ஃபியூலை போட்டாச்சு. வெளில போய்ட்டு கொஞ்சம் ஸ்னேக் ஆயில் வாங்கலான்னு ஒரு பிளானுக்கு. ஸ்னேக் ஆயில் வந்துட்டு நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. நேற்று வாங்கினேன் இந்த வீடியோவில், நேற்று போட்ட வீடியோவில் நான் வாங்கியிருப்பேன். ஆனால் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு 3 ஸ்னேக் ஆயில் வாங்குகிறோம். நமக்கு ஹெல்த் கம்மியாச்சுன்னா யூஸ் பண்ணுறோம். அதோட யூஸ் என்னன்னு நம்மளும் பார்க்குறோம். ஓகே கைஸ், 105 வாங்கிடுவோம், அவ்வளோதான். இதுக்கு இன்னொரு ஸ்னேக் ஆயில் வாங்குறதுக்கு காசு இல்லை. 30 ரூபா தான் இருக்குது பேலன்ஸு. ஓகே, இப்போ நம்ம பட்டுன்னு போயிட்டு ட்ரெயினில் போயிட்டு உக்காந்துடலாம். ஓகே, ஒரு நிமிஷம். யூனிகார்ன்லாம் எடுத்திருக்கோம். யூனிகார்ன்லாம் லக்காக தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். யூனிகார்ன்லாம் எடுத்திருக்கோம், ஜெயிக்கிறோமான்னு பார்க்கலாம். ஓகே, என்னடா இது, நமக்கு வந்த சோதனை. ஓகே, உள்ளே ஏற முடியலையே. சரி, இந்த மெட்டல் சீட்டை ஒரு நிமிஷம் கரெக்டாக படுத்திடுவோம். ஓகே, இது வேறு கேப்பு பெருசாக இருக்குது. ஓகே, ஓகே கேஸ், கரெக்டாக பண்ணியாச்சு. இப்போ நம்ம உள்ளே போயிடுவோம்.
ஓகே கைஸ் உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம வெளில இருந்தும் சுட முடியாது, உள்ளே இருந்து நம்ம வெளில சுட முடியாது. இந்த மெட்டல் ஷீட் வந்து தடுக்கும். அவ்வளோதான் கைஸ். ஓகேவா? இப்போ நம்ம பட்டுன்னு போயிடுவோம். பட்டுன்னு நம்ம இப்போ போகிறது 70 கிலோமீட்ரு. ஓகே கைஸ், 70 கிலோமீட்டருக்கு போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே 70 கிலோமீட்டருக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல வந்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண வெளில வந்தேன். யூனிகார்ன்லாம் பளபளன்னு இருக்குது, வெறியாக இருக்குது. ஓகே, நல்ல வேலை நேற்று நடந்த மாதிரி அந்த ரீகனெக்ட் அதெல்லாம் வரல கைஸ், நல்ல வேலை. ஓகே கைஸ், நைட் ஆகிடுச்சு. நைட் நேரத்தில் கிளம்புனா நம்ம அங்கே போகிறதுக்கு பகலாக இருக்கும். ஓகே, அதுதான் பாலிசி. ஓகே கைஸ், 80,000 கிலோமீட்டர் போய் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நான் 80,000 கிலோமீட்டருக்கு வந்துட்டேன். ஓகே, யூனிகார்ன் எடுத்துகிட்டு அங்கே போய் எல்லாரையும் சொல்லாமான்னு பார்க்குறேன். இல்லை வேணாம், அப்புறம் யூனிகார்ன் செத்துற போகுது பாவம். நமக்கு ஏதோ லக்கில் கிடைக்கிற யூனிகார்னு நமக்கு கிடச்சிருக்கு, எதுக்கு தேவையில்லாமல் அதெல்லாம் சுட்டுக்கிட்டு. ஓகே காய்ஸ், ட்ரெயினை வந்துட்டு கொஞ்சம் பின்னாடியே தான் நிப்பாட்டிட்டேன் நான். ஏன்னா வந்துட்டு கிராஃபிக்ஸ் கம்மியாக இருக்குது. நானும் முன்னாடி என்ன ஊற்றுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட போகிறேன். அப்புறம் போயிட்டு எல்லோரும் அவுட்லாவும் வந்துட்டு நம்மள சுட்டுற போகிறானுங்க. அதனால் இங்கேருந்தே சுடுவோம் தான். இந்த போல்ட் ஆக்ஷன் ரைஃபிளில் வேறு வந்துட்டு சென்சிவிட்டி வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, திருப்பவே முடியல, காண்டாகுது எனக்கு. நார்மல் ரைஃபிளாச்சு நல்லாயிருக்கும் இது வந்துட்டு. ஆனால் அடிக்கிறது நல்லா அடிக்குது கைஸ். இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், முடிஞ்சுட்டான் பாருங்கள். தூரமாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக அடிக்குது. பாருங்கள் புல்லெட்டு பாருங்கள், அப்படியே ஸ்வாயின்னு போகுது. தூரமாக இருந்தாலும் முடிச்சிது. ஓகே, எங்கள் மேலே இருந்த 2 பேரையும் முடிச்சாச்சு. இப்போ நம்மக்கிட்ட பேலன்ஸ் 82 புல்லட் இருக்குது. ஓகே ஓகே, இப்போ நம்ம போயிட்டு அவனுங்களையும் முடிச்சிடலாம். ஓகே, அங்கே தூரத்துலேருந்தே முடிச்சிடுவோம். பார்த்தீங்களா, எல்லாம் குறி கைஸ், குறி தப்பாது கைஸ். குறி எப்பயுமே தப்பாது நமக்கு. ஓகே, முடிச்சு விட்ருவோம். ஓகே, செத்து போ தம்பி. என்ன சாக மாட்டான்? இப்போ தான் குறி கிரின்னு அதான் சாக மாட்டான் போல். யாருக்குடா குறி அப்படின்னு. ஓகே கைஸ், அவனையும் முடிச்சிடுவோம். இன்னொருத்தவன் இருக்கான் பாருங்க, அவனையும் முடிச்சு விட்ருவோம். இப்போது செத்து போ தம்பி, செத்து போ. ஓகே, செத்து போ தம்பி, என்னடா சாக மாட்ற? ஓகே ஓகே ஓகே, செத்துட்டான். வேறு யார்? அங்கே ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவனையும் முடிச்சிடுவோம். ஓகே தம்பி, செத்துப்போ தம்பி, செத்துப்போ தம்பி. ஓ, நம்மகிட்ட நந்து வர. என்னடா என்கிட்ட நந்து வர? அவள் தான் உன்னை முடிச்சு விட்றேன் பார்த்துங்க. யார்கிட்ட? செத்துப்போ. செத்துட்டான். ஓகே கேஸ், இப்போ அடுத்து வேறு யார்? பதட்டமாகவே இருக்குது கேஸ் எனக்கு. நைட் ஆகிட போகுது, அதான் காண்டு எனக்கு. ஓகே, உடனே முடிச்சிடுவோம். இல்லை, நம்ம நைட்டில் தானே அங்கேருந்து கிளம்பணும். அப்போ எங்கள் பகலில் தான் இருக்கும். இப்போ தான் நைட்லேருந்து காலையில் ஆச்சு, நான் அதுக்கு பயப்படுறேன். ஓகே, அங்கே மேலே இருக்கணும், அடிக்கவே முடியல கைஸ். இந்த கன்று வேறு கோளாறு பண்ணுது, என்னாருன்னு பார்த்து. செத்துப்போ. ஓகே, குறி வேறு கரெக்டாக இருக்க மாட்டேது. ஓகே, கரெக்டாக வச்சிட்டேன், ஆனாலும் சாக மாட்டுறான் அவன், டரண்ட்டில் இருக்கிறவன். ஓகே, கொஞ்சம் முன்னாடி போவோம். செத்துப்போ. செத்துட்டாங்க கைஸ், நல்ல வேலை. ஓகே கைஸ், அங்கே ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவனையும் முடிச்சிடுவோம். அங்கே ஒருத்தன் வரான் பாருங்க. ஏய் தம்பி, என்ன தம்பி, என்னாச்சு? செத்துப்போ. ஹெட்ஷாட், வேறு லெவல் ஹெட்ஷாட் கைஸ், ஹெட்ஷாட். அங்கே ஒரு 3 பேர் நிற்கிறானுங்க. அங்கே ஒருத்தவன், அப்புறம் சைடில் ரெண்டு பேர் நிற்கிறானுங்க. இவனே சாக மாட்டான் முதல்ல. இல்லை, அவனுங்க எங்கேருந்து சாகிறதுக்கு? ஓகே, இவனே சாக மாட்டான். ஓகே, செத்துப்போ தம்பி. எத்தனை புல்லட்? இவனுக்குன்னே 10 புல்லட் வேஸ்ட் பண்ணணும் போல். ஐயோ, லோட் ஆகுதா? நேரத்தில் லோட் ஆகுது பாருங்க. ஓகே, செத்துப்போ. ஓகே, செத்துப்போடா. என்னடா சாக மாட்டுற? எத்தனை புல்லட்டா உனக்காகனே போகும்? ஓகே, செத்துப்போ தம்பி. 1. செத்துட்டாங்க கைஸ் ஒரு வழியா. ஓகே, இங்கேருந்து ஒருத்தன் வரான் சைட்லேருந்து. தம்பி இருடா, குறி வச்சுக்கிறேன். ஓகே, செத்துப்போ. செத்துட்டாங்க கைஸ் இவனும். அங்கே 2 பேர் நிற்கிறானுங்க பாருங்கள், அவனையும் முடிச்சிடலாம். ஓகே, 1 2 ஓகே 3 4. ஓகே கைஸ், இங்கே வந்து இதை முடிக்கிறதுலாம் ஈஸி தான் கைஸ். நான் இப்போ பண்ண ட்ரிக்கை கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு முடிச்சிருங்க, ரொம்ப ஈஸி தான். ஓகே கைஸ், இப்போ பட்டுன்னு இங்கே இருக்க எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வர்றதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. இங்கே இருக்க எல்லா பாண்டையும் கலெக்ட் பண்ணிக்கினேன், அந்த பாண்டு அப்புறம் ரைஃபிளில் தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்னேக் ஆயிலை குடித்தா ஸ்பீடாக ஓடுறோம் கைஸ். இது வேறு வேர்ல்ஃப் நைட்டு, அதனால தான் நான் ஸ்னேக் ஆயிலை குடித்தா ஸ்பீடாக ஓடுறோன்னு எனக்கு தான் தெரியுது. ஸ்னேக் ஆயிலோட எபிலிட்டி ஸ்பீடாக ஓடுறது, இந்த வந்துட்டு நோட் பண்ணிக்கலாம். ஓகே, வேர்ல்ஃப் நைட்டு அதான் கைஸ் இவ்வளோ பதட்டமாக ஓடிட்டுருக்கிறேன் நான். ஓகே கைஸ், உள்ளே இருக்க பாண்டு அப்புறம் ரைஃபிள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நமக்கு பாண்டு இன்க்ரீஸ் ஆகி இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம கடைசியில் வெளில போய் பார்ப்போம் எவ்வளோ பாண்டு இருக்குன்னு. வெளில காலையில் ஆகட்டும், காலையில் ஆனோடனே லிவரை புஷ் பண்ணிட்டு உள்ளே ஸ்டே பண்ணி ஜெயிச்சிருவோம் கைஸ், அதான் நம்ம பாலிசி. ஓகே கைஸ், உள்ளே வந்தாச்சு. ஓகே, காலையில் ஆகட்டும், காலையில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்.
ஓகே கைஸ், இப்போ காலையில் ஆயிடுச்சு. நான் அந்த ஜன்னல் வழியாக வெளில போயிட்டு லிவர் ஆன் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்னா வெளில இருந்து ஒரு கவுபாய் சுட்டுனே இருந்தான். அவன் என்ன ஆச்சுன்னு தெரில, அவன் சுட்டுனே இருந்தான் கைஸ். நைட்டில் ஃபுல்லாக வேர்வல்ஃப் வந்து அவனை அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கவுபாய் சுட்டுனே இருந்தான் சும்மா உட்காந்துன்னு. ஓகே, நம்ம இப்போ லோவர் பிரிட்ஜ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, கிராங்க் ஆன் பண்ணிடலாம். ஓகே பிரிட்ஜு, ஓகே பிரிட்ஜோட கிராங்க் இது பண்ணியாச்சு. ஓகே, பட்டுன்னு உள்ளே போயிடுவோம். ஓகே, ட்ரெயின் முன் பக்கமாக ஏறி அப்படியே உள்ளே போயிடுவோம். வந்துட போகிறானுங்க பைத்தியக்காரனுங்க. ஓகே கைஸ், உள்ளே வந்தாச்சு. ஓகே, திக் நிமிடங்கள் 3 நிமிஷம். திக் நிமிடங்கள்லாம் இருக்க போது என்ன ஆக போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஸ்னேகாயில் கையில் வச்சுப்போம். இதை குடித்தா ஸ்பீடாக ஹெல்த் ஏறும்னு நினைக்கிறேன். அப்படியே வந்துட்டு நம்ம ஸ்பீடாக ஓட முடியுது, ஸ்பீடாக ஹெல்த்தும் ஏறுதுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, நம்ம இப்போ ஸ்னேகாயில் குடிக்கலாமா? வெயிட் பண்ணுங்கள், குடிக்க வேணாம். எவனும் சுட்டா நம்ம குடிக்கலாம். இப்போதைக்கு அவனும் சுடலை நம்மளை. சீட் மெட்டல், புல்லட் ப்ரூஃப். ஓகே டாக்டர் ரிகோ ஸ்னேக் ஆயில் க்யூர்ஸ் ஆல். எல்லாத்தையும் க்யூர் பண்ணணும்னா அப்போ ஹெல்த்தும் நமக்கு ஏறும் தான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஐயோ வரானுங்களா என்னன்னு தெரியலையே. தம்பிங்களா சொல்லிட்டு வாங்கடா வரதுனா, காண்டை தச்சிங்களா தம்பி. ஓகே, இது வரைக்கும் எந்த ஷூட்டிங் சவுண்டும் எனக்கு கேட்கல. ஒரு வேளை ஏதாவது பக்கே இருக்குமோ தெரில. அந்த ஷூட்டிங் சவுண்டும் கேட்கல. வந்துட்டுருக்கானுங்களோ தெரில. இன்னும் எவ்வளோ நிமிஷம் இருக்குன்னு தெரியலையே. அது பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். அங்கேருந்து சுடுறானுங்க கைஸ், அங்கேருந்து சுட்டுனே வரானுங்க. ஓகே, வெயிட் பண்ணுவோம். அங்கேருந்து சுட்டுனே வரானுங்க. இன்னும் 2 minutes 40 seconds தான் இருக்குது. ஓகே கைஸ், நீங்கள் முடியுமான்னு தெரியலையே. அங்கேருந்து சுட்டுனே வரானுங்க. இங்கே வந்துட்டு மூக்கிலே சுட்டு மூக்கு மேலே ராஜான்னு முடிச்சு விட்ருவானுங்களோ. இன்னும் 2 minutes 30 seconds தான் இருக்குது. ஓகே ஜெயிச்சிருவோமா? திக் நிமிடங்கள் கைஸ், திக் நிமிடங்கள் ஆஃப் மை லைஃப். ஓகே, இதை முடித்தா என்ன சேலஞ்சு கம்ப்ளீட் ஆகும்னு வேறு தெரில. அந்த சேலஞ்செலாம் நான் படிக்கவே இல்லை கைஸ். இந்த சேலஞ்செல்லாம் வேறு படிக்கணும். இதை நம்ம முடிச்சிட்டோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அதை படிப்போம். முடிக்கலைன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் வரணும். ஓகே கைஸ், 2 minutes 7 seconds, 2 minutes 6 seconds, 2 minutes 5 seconds, 2 minutes 4 seconds, 2 minutes 3 seconds, 2 minutes 2 seconds, 2 minutes 1 second. இப்போ 1 minute ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். 1 minute 59 seconds ஆகிருக்கும். ஓகே கேஸ் 1 minute 50 seconds. ஓகே ஜெயிப்போமா? அங்கேருந்து சுட்டுனே இருக்கானுங்க கைஸ். ஏன் உள்ளே வர மாட்டானுங்க? ஒரு வேளை புது அப்டேட்டாக இருக்குமோ தெரில. உள்ளே வர மாட்டானுங்க, அங்கேருந்து சுட்டுனே இருக்கானுங்க. ஓகே, 1 minute 35 seconds. ஓகே எவ்வளோ நேரம் தம்பி, எவ்வளோ நேரம்? ஜெயிச்சிருவோமா? 2 minutes 20 seconds. ஓகே 2 minutes 24 seconds. ஓகே ஜெயிச்சிருவோம் நம்புவோம். திக் நிமிடங்கள். ஓகே வரானுங்களா? எவனுமே வரமாட்டானுங்க கைஸ். 1 minute 10 seconds. ஓகே 1 minute 10 seconds. கைஸ் என்ன கைஸ் ஆச்சு? ஐயோ, காட் பிளஸ் யூ மை சைல்டு மாதிரி காட் ஏதோ பிளஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒருத்தவங்க கூட வரல. இந்தியா எல்லோரும் அங்கேருந்தே சுட்டுனே இருக்கானுங்க தவிர இங்கே எவனுமே வரமாட்டான். ஓகே 30 seconds more. ஓகே, குச்சி பார்ப்போம். வரானுங்களா வேணா? ஆர்வமாக இருக்குது கைஸ். ஜெயிச்சிருவோமா? குச்சி பார்ப்போம். வரானுங்களா? எவனையுமே காணோம் கைஸ். ஓகே, செவல் வச்சு கீழே அடிச்சுட்டே இருப்போம். ஏன்னா வரானுங்களான்னு பார்ப்போம். ஓகே, எவனுமே காணோம் கைஸ், எவனுமே இல்லை. என்னடா ஆச்சு? ஓகே, இவனுங்களை நம்பிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. கடைசி வரைக்கும் வரமாட்டானுங்க போல். ஓகே கைஸ், இன்னும் 20 seconds இருக்குது. 20 seconds more. இந்த 20 seconds வந்துட்டு எவனா கொண்டுற போகிறாங்க. இதாங்க காண்டா இருக்குது. ஓகே கைஸ், 10 seconds more. ஓகே இருங்க. 12 11 10 9 8 7 6 5 4 3 2 1 0. ஜெயிச்சிட்டோம் கைஸ். பிரிட்ஜ் அவார்டு, யூ வான் த கேம். கைஸ் ஜெயிச்சிட்டோம் கைஸ்.
வேறு மாதிரி கேஸ் வேறு மாதிரி ஜெயிச்சிட்டோம் கைஸ் ஒரு வழியாக. செம்ம சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக தான் கஷ்டப்பட்டு 2 நாள் நேற்று ஒரு வீடியோ 2 வீடியோவில் தான் இதை முடிக்க முடியுது இந்த கேமை. அவ்வளோ கஷ்டமான கேம் போல் கைஸ். ஓகே கைஸ் எப்படியா முடிச்சிட்டேன் இந்த கேமை. நேற்று எனக்கு வருத்தமாக இருந்துச்சு, என்ன வியூவர்ஸ் கொண்டு இப்படி அவுட் ஆன கேமை போய் வீடியோவாக போட்டோமே அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி நம்ம முடிச்சிட்டோம். ரெக்கார்டிங்கில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே இன்றைக்கி நம்ம முடிச்சிட்டோம். வியூவர்ஸை வந்துட்டு நம்ம ஏமாற்றலை. இன்றைக்கி நம்ம முடிச்சிட்டோம். ஓகே கைஸ் நம்ம வந்துட்டு டெலிபோர்ட் ஆகிட்டோம் நார்மல் இதுக்கு மெயின் மெனுக்கு. ஓகேவா? ஓகே லோடிங் கிளியர் ஸ்கிரிப்ட்ஸு. ஓகே இந்த ட்ரெயின்ஸு இதெல்லாம் என்னன்னு தெரில. இதெல்லாம் என்ன கொடுத்து வாங்கணுன்னு தெரில. அதெல்லாம் எப்போ வந்து நம்ம பார்க்கலாம் கைஸ். இப்போ வந்துட்டு இங்கே இடத்துல தான் சேலஞ்சஸ் இருக்குது. வியூ சேலஞ்சஸ் காமிக்குது. ஓகே நம்ம வந்து பவுண்டி என்டர் வந்துட்டு போன வீடியோவில் முடிச்சிருப்போம். இப்போ எஸ்கேப் பண்ணிட்டு நம்ம 80,000 பிரிட்ஜை போய் எஸ்கேப் பண்ணதுக்கு நமக்கு 5 பான்ஸ் அண்ட் 1 ஸ்டார் தந்திருக்காங்க. அப்புறம் டேம் யூனிகானுக்கு வந்து 5 பான்ஸ் அண்ட் 1 ஸ்டார் தந்திருக்கானுங்க. அப்புறம் வந்துட்டு நமக்கு 78 வந்துச்சு பாண்டு வந்திருக்கே, அது எப்படின்னு தெரில. இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. 200 ஜாம்பி கொள்ளணும் ஒரே கேமில், 50 வேர்வூல்ஃப் ஒரே கேமில் கொள்ளணும், 50 அவுட்லா ஒரே கேமில் கொள்ளணும், 20 கன்று வந்துட்டு இன்வென்ட்ரியில் வச்சுருக்கணும் ஒரே கேமில். ஐயோ $1000 வந்துட்டு ஒரே கேமில் வச்சுருக்கணுமா. அன்கில்லபிள் கேமை வந்துட்டு யாருமே சாவாமல் முடிக்கணும். அது நம்ம சோலோவாக போனதால் யாருமே சாவலைல்ல. வேறு மாதிரி கேஸ். ஓகே பானி எஸ்கேப்பு ட்ரெயினே வைக்காமல் முடிக்கணுமா கேமை. ஓகே அது என்னன்னு தெரியலையே. இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் எல்லா வீடியோஸ்லையும் நான் போடணுன்னா நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து என்ன சேலஞ்ச் நம்ம போடலான்னு. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம 3 சேனல் முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எஸ்கேப்பு, டேம் யூனிகானு, அப்புறம் அன்னைக்கில்ல பில்லு அது. ஓகே இங்கே நான் சொன்னல கைஸ் பாண்டை வச்சு இங்கே வெளியே நம்ம கோல் ஆர்மர்லாம் வாங்கிட்டு போகலாம் போல். இது என்ன டைலரு துணி தைக்க வேணும். எனக்கு கோகு துணி தைச்சி தாப்பா தம்பி. கிளாஸஸ் மியூசிஷியன் பேஞ்சோன்னு அந்த பியானோ வச்சு நம்ம வந்துட்டு ஹீல் பண்ணலாமா. மைனரு வரும்போதே கோல் பிக்காக்ஸு அப்புறம் மைனிங் ஹெல்மெட்லாம் தருவாங்களாம். கண்டக்டரு டாக்டரு. ஒரு கிளாஸுக்கும் ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டியா. ஓகே டைலரில் வந்துட்டு துணி தைப்பான்னு நினச்சேன். ஓகே மேலே கிளாஸஸ்ன்னு எழுதியிருக்கு பாருங்கள். ஓகே கைஸ் சூப்பரு. நான் அப்போவே சொன்ன மாதிரியே இந்த பாண்டெலாம் இங்கே வெளிலேருந்தே என்னுடைய பொருளை வாங்கிட்டு போகிறதுக்கு தான் யூஸ் ஆகும் போல். ஓகே கைஸ் இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். வீடியோ போகலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேன். அப்படியே நான் போட நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். பாய் கைஸ்.